முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச சரியா 1 மணி நேரத்தில் நீ ஏன் யோசிக்காத ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமாக வந்து சேரப்போகுது. இப்போது உன் வாழ்க்கை முழுவதையுமே தலைகீழாக மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்வமே. நான் உனக்கு எந்த சோதனைகளை கொடுத்தாலும் கண்டிப்பா நீ தோத்து போகும்படி விட்டுட மாட்டேன். எல்லா தோல்வியையும் தாண்டி நீ எழுந்து வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கணுங்கிறதுக்காக தானே நான் உனக்கு சோதனைகளையே கொடுக்குறேன். நீ யாரோடு போட்டி போட்டாலும் கண்டிப்பா கடைசியில நீ தான் ஜெயிச்சு நிற்ப. நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை மறுபடியும் மேலே எந்திரிச்சு நிற்க வச்சு உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தியும் காட்டுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை இப்போது உனக்கு சுமையாக பாரமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் உனக்கான ஆறுதலும் மாறுதலும் உன்னை வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லா தோல்விகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன் நிலைமை மாறும். உனக்கு நிழலாக இந்த முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் முயற்சி செய்ய மட்டும் மறக்க வேணாம். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் செய்ய போறேன். இப்போது கருமையாக இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையவே என் அருளால ஒளிமயமாக மாற்ற போறேன். இப்போது நீ சந்திக்கும் தோல்விகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறப் போகிறாய். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா. என் அருளால இனிமே உன்னுடைய வெற்றிக்கான பாதைகள் பறந்து விரிய போது. இப்போது உனக்கு எதிராக எல்லாமே நடப்பதைப் போல உனக்கு தோன்றினாலும் நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் கனவுகளை நனவாக்கி எல்லாத்தையும் உனக்கு சாதகமா நான் நடத்த தான் போறேன். நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டமும் அப்படியே உனக்கு ஆதாரமாக உனக்கு வெற்றியின் அடிப்படையாக மாறப்போகுது. எவ்வளவுதான் உன் வாழ்க்கை இப்போ கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவுதான் சூழ்நிலை இக்கட்டாக இருந்தாலும் இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை வெற்றியாய் மலரச் செய்வேன். நீ எப்போதும் நம்பிக்கையை விட்டுட வேணாம். என் அருளால உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் என் செல்வமே. நீ தோல்வி வந்தா பயப்பட வேணாம். ஏன்னா இது எதுவுமே உனக்கான முடிவு கிடையாது. இந்த முருகன் தான் உன் வாழ்க்கைக்கு தொடக்கமாக ஆதாரமாக இருந்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். நீ நம்பிக்கையோடு இருக்கிற வரைக்கும் நிச்சயம் நீ தோர்ந்து போக மாட்ட. நீ சோர்ந்து போகாம தோற்று போகாம உன் வாழ்க்கை முழுவதையும் உனக்கு வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது வேணும்னா நேரமும் காலமும் உனக்கு ஆதாரமாக உனக்கு சாதகமாக இல்லாததுன்னு நீ நினைக்கலாம். ஆனா இந்த முருகன் உன் கண்ணீரையும் உன் கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறேன்னா என் அருளால அனைத்தையும் உனக்கு சரி செய்ய போறேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது என் அருளுக்காக நீ தயாராக காத்துக்கிட்டு இருக்கன்றதை தெரிஞ்சுட்டு தான் உன் பேரை வெற்றிகரமாக எழுதி வச்சு உன்னை வெற்றியாளனாக அறிவிக்க வந்திருக்கேன். நீ தோல்வியில் விழுந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்க்கையை புதுசா புத்துணர்ச்சியோட வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்க நான் வந்துட்டேன். நீ மௌனமாக இருந்தாலும் என் அருளால் உனக்கு அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். இப்போது உன் நிலைமை மிக மோசமாக இருந்தாலும் கூட என் மேல நம்பிக்கை வைத்து காத்திருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரதான் போகுது. எல்லா விஷயங்களும் முடிவில் உனக்கு வெற்றியை தரும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. சில நேரம் உன்னால தாங்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன்னை அழுத்தும் மனபாரங்களை கொடுக்கும். ஆனா அப்போதுதான் நீ இந்த முருகன் உன்னை சோதிக்கிறேன், உன்னை எழுப்பி உனக்கு தைரியத்தை கொடுக்க போறேன்றதை நீ புரிஞ்சுக்கணும். நீ கீழே விழுந்த இடத்தையும் வாழ்க்கையில தோற்று போனதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம். உன்னை எழுப்பி உயர்த்தி பிடிக்கக்கூடிய கையாக இந்த முருகனுடைய கைகள் இருக்க போகுது. இன்னும் சரியாக 1 மணி நேரத்துல உனக்கு தாமதமான விஷயங்களும் தப்பா நடந்த விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடக்கும்படி செய்ய போறேன். என் அருளின் மூலமாகவே
உன்னை அனைத்து சோதனைகளிலிருந்தும் நான் மீட்டெடுப்பேன். வாழ்க்கை நிம்மதியில்லாம போயிடுச்சே நினைச்சு கவலைப்படாத. உனக்கான நிம்மதியையும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டியது இந்த முருகனுடைய கடமை. உனக்கு இன்னைக்கு கஷ்டங்கள் பெருசாக தோன்றினாலும் கூட என் அருளால எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கைய நான் அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையே நழுவி போனாலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. ஒரு நொடியில இந்த முருகன் அனைத்தையும் தலைகீழாக திருப்பி போடுவேன். நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டது இன்னும் கிடைக்கலையே நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக மிக அழகாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தோல்வி உன்னுடைய கடைசி கிடையாது. இந்த தோல்வி எல்லாமே வெற்றிக்கு முன்னால் வரக்கூடிய சோதனைகள் தான். உனக்கான நேரம் ஆரம்பிக்க போது. உன் வாழ்க்கையில இனி அனைத்தையும் உயர்வாக சிறப்பாக வலிமையாக இந்த முருகப்பெருமான் அமைச்சு தரப்போறேன் என் செல்வமே. இன்னைக்கு உன் வாழ்க்கை சுமையாகவும் பாரமாகவும் மன அழுத்தத்தை கொடுப்பதாகவும் இருந்தாலும் நீ அனுபவிக்கிற வேதனைகளை எல்லாம் அப்படியே உன் பிரார்த்தனையின் மூலமாக நான் தலைகீழாக மாற்றி காட்டுறேன். நீ எப்போதும் கண்ணீர் விடவோ கலங்கவோ வேண்டாம். உன்னுடைய அமைதியவே உனக்கு அழகான வாழ்க்கைக்கு ஆதாரமாக நான் ஆக்கி காட்டுறேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே அழகான மலர் போல மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். என் அருளால இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்வமே. உன் நிலைமை எப்படி இருந்தாலும் இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் உனக்கு தலைகீழாக மாற்றி அமைப்பேன். நீ கவலைப்படுகிற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படும்படியாக நீ மகிழ்ச்சி அடையும் விதமாக உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற. வாழ்க்கை உன்னை அழுத்தி கீழே தள்ளி விட்டு உனக்கு எதையுமே தரலேனாலும் கூட இந்த முருகனே உன்னை எழுப்பி எல்லாத்தையும் சாதிக்கும்படி செய்வேன். தோல்விகளை தாண்டி நீ வெற்றி பெறுவதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். உன்னை சோதிக்கும் உன்னை கஷ்டப்படுத்தும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழும்படியும் எல்லாமே உனக்கு சந்தோஷமாக அமையும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கண்ணீரோட களைச்சு போன உடம்போட மனசெல்லாம் நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனிமே வாழ்க்கையில பல அதிசயங்கள் ஆரம்பமாகும். இப்போது என் அருளின் மூலமாக உனக்கு இருக்கும் எல்லா தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் வேதனையையும் சோதனையையும் நான் ஏந்தி கொண்டு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் என் செல்வமே. உன்னை விட உன் கண்ணீரை தான் நான் பெருசா மதிக்கிறேன். உன் கண்ணீரை இப்படியே நீ கண்ணீர் வடிக்கும்படியும் கவலைப்படும்படியும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் சரி செஞ்சு வெற்றிக்கான வழியையும் நான் காட்டப் போறேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில தோல்விங்கிறதையே வரவிட மாட்டேன். இப்போது உனக்கு தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நீ மனமகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில எதுவுமே சரியில்லை நீயாக ஒரு முடிவுக்கு வராதே. அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில இனி அற்புதங்களும் அதிசயங்களும் அழகாக நடந்து முடியும். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாத. இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே. வாழ்க்கை உன்னை தரையில் தள்ளிவிட்டால் கூட அந்த தரையிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தியாக முருகன் வந்து உன்னை காப்பாற்று.